மாவட்டத்தில் மஞ்சள் நோய் பாதிப்பால் பயிறு, உளுந்து பயிர்களில் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் நிறைவடையும் தருவாயில் விவசாயிகள் நெல் தரிசில், உளுந்து மற்றும் பயிறு வகை பயிர்களை தெளித்திருந்தனர். இந்த பயிர்களில் கடந்த மாதம் மஞ்சள் நோய் தாக்குதல் தென்பட்டு குறுகிய காலத்தில் வயல் முழுவதும் பரவியது. இதனால் மகசூல் முற்றிலுமாக குறையும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் தற்போது வளர்ந்து நிற்கும் உளுந்து மற்றும் பயிறு வகை பயிர்கள் முற்றிலுமாக மகசூல் இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிர்களை அறுவடை செய்து கிடைக்கும் தொகை அறுவடை கூலிக்கே காணாது என வேதனை தெரிவித்த விவசாயி ஒருவர் தான் விளைவித்த பயிர்களை மாடுகளுக்கு உணவாக்கினார். மயிலாடுதுறை அருகே நல்லத்துக்குடி கிராமத்தில் பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயி சக்திவேல் தனது நிலத்தில் தனக்கு சொந்தமான மாடு மற்றும் அண்டை வீடுகளில் வளர்க்கும் மாடுகளை கொண்டு வந்து மேய்ச்சலுக்காக விட்டு தான் கண்ணும் கருத்துமாக வளர்த்த பயிரை தனது கண்முன்னே மாடுகளுக்கு உணவாக வழங்கினார். வேளாண் துறையினர் பயிர் பாதிப்பை நேரில் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், காப்பீட்டுத் துறையினர் 100% காப்பீடு வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் நல்லத்துக்குடி கிராமம். எங்களுக்கு தை மாதத்தில் அறுவடை போது நாங்கள் உளுந்து பயிரை விதைச்சிட்டு அறுவடை பண்ணுவோம். அப்போதைக்கு ஜனவரி 18, 19 பருவம் தவறி பெய்த மழையால் எங்களுக்கு உளுந்து பயிரும் வீணாயிடுச்சு, நெல் பயிரும் வீணாயிடுச்சு. அறுவடை சரி இருக்கிறத தேர்த்த முடியும்னு ஏதோ அறுவடை பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் உழவடித்து உளுந்து 2வது முறையாக விதை வாங்கி வேளாண்மை துறையில் தான் வாங்கினேன். வம்பன் 11, வம்பன் 8 வாங்கி அதை விதைச்சேன், உழவடிச்சிட்டு செஞ்சேன். அது நான் முளைக்கும் போது நல்லா முளைச்சிருந்தது. 1, 2 மஞ்சள் நோயாக அப்படியே வந்தது. அது பார்த்தா வயல் ஃபுல்லாக கொரோனா வைரஸ் மாதிரி வயல் ஃபுல்லாக அப்படியே மஞ்சள் ஆயிடுச்சு. இது மாவட்டம் முழுவதுமே, மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமே இந்த மஞ்சள் நோய் தாக்கியிருக்கு. இதில் உளுந்து பயிர் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் காப்பீடும் செஞ்சுருக்கோம், பயிர் காப்பீடும் செஞ்சுருக்கோம். இதுவரையிலும் எந்த ஒரு காப்பீடு அதிகாரிகளும் ஆய்வு பண்ணலை. வேளாண் துறை அதிகாரிகளும் எங்களை பார்வையிடலை. இதனால் எங்களுக்கு பெருத்த நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. இதுலேருந்து நாங்கள் மீள முடியாது போயிருக்கு. ஏற்கனவே 18, 19 ஜனவரி 18, 19 பெஞ்ச மழையில் அறுவடையும் பாதிச்சிடுச்சு. உளுந்து பயிரும் இப்போ மஞ்சள் நோய் ரொம்ப மோசமாக எங்களுக்கு தாக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மாடுகளை கொண்டு கட்டி இந்த மாதிரி மேய்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கை கட்டினது வாய் கட்டல. இது மாதிரி போயிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தலையில் துணியை முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. அரசாங்கம் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்கணும் கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.